ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய். ஸோ ஒரு வழியாக வந்து எஸ்பிஐ கிளரிக்கலோட 2026க்கான ரெகுலர் வேக்கன்சிஸ் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்னது 11th August 2026 இன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேட் ஸோ 11th August 2026லேருந்து இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் எவ்வளோ நாள் ஓப்பன் ஆகிருக்கும்னா 31st August 2026 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு எஸ்பிஐ கிளரிக்கலோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெகுலர் வேக்கன்சி. ஓகேவா? ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டென்டேட்டிவ் படி வந்து செப்டம்பரில் தான் ப்ரிலிம் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து மெயின்ஸ் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஆஸ் யூஷுவல் போகிற ஷெடியூல் தான் டென்டேட்டிவ் படி. ஓகே, இப்போ வேக்கன்சிக்குள்ளே போவோமா? வேறு என்ன இருக்குது வேக்கன்சிக்குள்ளே போவோமா? இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா எஸ்சி கேட்டகரியில் வந்து 267, அடுத்து எஸ்டி கேட்டகரியில் வந்து எஸ்சி கேட்டகரியில் 267, எஸ்டி கேட்டகரியில் 14 வேக்கன்சிஸ், அண்ட் ஓபிசியில் வந்து 380, இடபிள்யூஎஸில் 141, ஜென்ரல் கேட்டகரியில் 608. ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1410 வேக்கன்சிஸ். ஓகேவா? 1410 வேக்கன்சிஸ். ஸோ இப்போ இது 1000 ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் தான் 1000 ரீச் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த கேட்டகரியில் நம்ம தேர்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வந்து 1700+ வேக்கன்சிஸ் இருக்கும், அண்டு வந்து நம்ம செகண்டு, ஒடிஷா வந்து தேர்டு 1100 வேக்கன்சி. ஸோ ரொம்பவே ஹியூஜான வேக்கன்சி திஸ் டைம். ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து 3 டிஜிட் வேக்கன்சிஸ் தான் ஸ்டேட் வைஸாக பார்த்தோம், எதுவுமே 1000 தொட்டிருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்மளுக்கான வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஷோ பண்ணுறேன், நான் கரெக்டாக எனக்கு இந்த நம்பர் தெரில, நியூமெரிக்கல் தெரில, ஐ திங்க் 506 மொத்தமே ஓவராலாக ஓபிசியில் வந்து 500 பிலோ 500 பிலோ 600 தான் இருக்கும் டோட்டலு. அதாவது தமிழ்நாட்டுக்கு சொல்ல வரேன், சாரி, தமிழ்நாட்டுக்கு வந்து டோட்டல் வேக்கன்சி இந்த 1410 இருக்குல்ல, அந்த இடத்துல வெறும் வந்து 380 400 சம்திங் தான் இருக்கும் டோட்டலே. ஆனால் இந்த டைம் பாருங்களேன், ட்ரிபிள் டைம்ஸ் அப்படியே 3 மடங்கு கூடின மாதிரி இருக்குது, 1410 இருக்குது. இந்த டைம் வேக்கன்சி ரொம்பவே கூட. அது போக லாஸ்ட் டைம் ஓபிசிக்கு 2025ல் எஸ்பிஐ கிளரிக்கலோட இது நோட்டிஃபிகேஷனில் ஓபிசி கேட்டகரி தமிழ்நாடுக்கு வந்து வெறும் 102 தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் 380 இருக்குது. ஸோ ஓபிசிக்கு மட்டுமே. அது போக ஜென்ரல் கேட்டகரியான வேக்கன்சியுமே நமக்கு ஆட் ஆகும். ஸோ ரொம்பவே ஹியூஜான ஒன்றுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ரொம்பவே ஹியூஜ். ஸோ இதுதான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு ஒரு வழியாக. ஸோ இப்போ இதுக்கடுத்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? ஸோ எப்பயும் போல தான் அஸ் யூஷுவல் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இதில் ஓகே, ஏஜ் லிமிட்டை பார்த்தோம்னா 28க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதாவது சாரி, ஆமாம் 28க்கு கூட இருக்கக்கூடாது, 20க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. இதான் ஏஜ் லிமிட். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 1998க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 2006க்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஓரியன்டாக கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எந்த ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், அதாவது சிங்கிள் டிகிரி மஸ்ட், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், சயின்ஸ் இல்லை இன்ஜினியரிங், வாட் எவர். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சிங்கிள் டிகிரி யூஜி கண்டிப்பாக முடிச்சிடணும், சிங்கிள் டிகிரி கண்டிப்பாக இருந்துருக்கணும். ஸோ அதுதான். ஸோ அப்படியே நம்ம நகர்ந்து போனோம் என்றால் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்கிரைப் ஓரியன்டாக இருக்கிறது, அடுத்து இந்த பிடபிள்யூ அவங்க பிடபிள்யூடி அவங்க கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ், குவான்ஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அடுத்து ரீசனிங் செஷன் சொல்லிட்டு 3 செஷன் இருக்கும். ஸோ 3த்துக்கும் பார்த்தோன்னா 1 hour டைமு. ஈச் செஷன் வந்து கண்டெய்ன்ஸ் 20 minutes இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தோன்னா 30 questions 30 மார்க்ஸ். ஓகேவா? 30 questions 30 மார்க்ஸ். அண்ட் நியூமெரிக்கலில் பார்த்தோன்னா 35 questions 35 மார்க்கு, அண்டு ரீசனிங்கில் 35 questions 35 மார்க்கு. ஸோ 100 questions 100 மார்க்ஸ்னு சொல்லிட்டு இப்படி தான் ஈக்குவலாக பார்க்கும்போது ஈக்குவலாக செப்பரேட் ஆகிருக்கும். அண்டு வந்து தப்பான ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1/4, அதாவது 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் தப்பான கொஸ்டின்ஸுக்கு. இது ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக ஜென்ரல் அவேர்னஸ் வருவான். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. அடுத்து இங்கிலீஷ் பார்த்தோம்னா 40 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு. அடுத்து குவான்ஸ் பார்த்தோம்னா ஓகே. அடுத்து ரீசனிங் பார்த்தோம்னா குவான்ஸில் வந்து இங்கிலீஷ் சொல்லிட்டோமா, இங்கிலீஷ் வந்து 40க்கு 40 மார்க் இருக்கும். குவான்ஸில் பார்த்தோம்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ரீசனிங்கில் வந்து 50க்கு 60 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செப்பரேட் ஆகிருக்கும். அந்த டோட்டல் ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா 2 hours 40 minutes எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 190 questions 200 மார்க்ஸ். ஓகேவா? இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதாவது கரண்ட் அஃபேர்ஸுக்கும் இது இங்கிலீஷுக்குமே வந்து 35 minutes இருக்கும்.
குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கும் வந்து 45 மினிட்ஸ்ன்னு இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது தான் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ போன வருஷமும் இதே பேட்டர்ன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம், இவ்வளோ தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங்குவேஜ் அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தமிழ்நாடுன்றனால 3 மீடியம், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3த்துலையும் நடக்கும். ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட். இந்த லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி யாருக்குன்னு பார்த்தோம்னா முழுக்க வேறு ஸ்டேட்டில் இருந்து இங்கே அப்ளை பண்ணுறவங்களுக்கு, கேரளா இல்லை ஆந்திரா, லைக் அந்த வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே அப்ளை பண்ணுவாங்க, தமிழ்நாடு ரீஜனுக்கு அப்ளை பண்ணுவாங்களா, அவங்களுக்கு இந்த டெஸ்ட். ஏன்னா வந்து அவங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்காது, அவங்களோட சிலபஸ்லேயும் தமிழ் இருந்திருக்காது, கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கவங்க இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இங்கே எல்லாமே தமிழ் தான். அப்போ இங்கே இருக்கிற அந்த தமிழ் அந்த சகஜமாக ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா இங்கே முழுக்க தமிழ் தான் இருக்கும், தமிழ் ஓரியன்டாக இருக்க கஸ்டம்ஸ் தான் அவங்க டீல் பண்ண போகிறாங்க, கரெக்டாக. ஸோ அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுதான் வந்து லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட். அதாவது நம்மளே வந்து வெளியே வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறது, இப்போ கேரளாக்கே அப்ளை பண்ணுறோம்னா நம்மளுக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் அந்த ஊரோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலன்றதுக்காக தான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொவிஷியன்சி டெஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து அதே ஸ்டேட்டில், அதாவது நம்ம லோக்கலாக இருக்கிறவங்க பேனிக்காக வேணால் நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அப்படியே டெஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது முடிஞ்சா அடுத்து வந்து இது வந்து சேலரி பேக்கேஜ் பார்க்கும்போது அப்படியே மிரட்டி விடும், எப்படா கையில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கு என்னோட கரங்கள். சரி, ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு இல்லை, வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். ஓகேவா? முடிஞ்சு அடுத்து ப்ரொவிஷன் பீரியட்னு பார்த்தோம்னா ஜூனியர் அசோசியேட் மினிமம் சூப்பர் ப்ரொவிஷன் வந்து மினிமம் 6 மந்த். அந்த ஐஓபிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கொய்யாலாம் 2 வருஷம் போட்டு வச்சுருந்தான் மினிமம், சரி என்னமோ. ஸோ இதில் வந்து மினிமம் 6 மந்த் வந்து நம்ம ப்ரொவிஷன் பீரியட் இருக்கும். ஓகே, அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகே, முக்கியமான ஒன்று ஃபீஸ். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, அடுத்து எக்ஸ்எஸ், அடுத்து டிஎக்ஸ்எஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் இருக்குது. 750 ருபீஸ் அவங்களுக்கு ஃபீஸ். ஓகே, ஹவு டு அப்ளைன்றது அந்த கான்செப்ட் நம்ம நார்மலாக எல்லாமே பண்ணுறது தான். எஸ்பிஐ கெரியருக்குள்ளே போனாலே அவனே அங்கே பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணாலே நமக்கு எக்ஸாம் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஷுவல் உள்ளது நம்ம பார்த்தோம்னா தெரியும் தான், கேண்டிடேட்ஸ்க்கான தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டட் டிக்ளரேஷன், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லைவ் ஃபோட்டோ எல்லாமே வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் அதெல்லாம். அடுத்து வந்து இதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சூப்பராக கொடுத்துருவோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட், எல்லாத்த காட்டிலும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். என்னன்னா எக்ஸ்ட்ராவாக டேட் ஆஃப் பர்த் உள்ள ஆட் பண்ணி விட்ருப்பான். ஸோ இப்போ அதனால பார்த்து நிதானமாக கொடுங்க, அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, அடுத்து இதெல்லாம் இந்தந்த ரேஷியோ அஸ் யூஷுவல் எல்லாமே ஒரே ரேஷியோ, ஒரே கேபி, அதாவது அந்த சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதே சைஸ் தான் ஃபாலோ ஆகும். ஆனால் இந்த டீட்டெயில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக வந்து டேட் ஆஃப் பர்த் ஆட் ஆகிருக்கும். ஸோ மித்தபடி இங்கே வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஸ்டேட் இது நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு பார்த்தோன்னா இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னடா மதுரை வந்துருக்கோம், பயந்துட்டீங்க. மதுரை, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், மோஸ்ட்லி அவ்வளோதான். இந்த மதுரையில் இருக்குது, எல்லாமே இருக்குது, அப்புறம் என்ன கவலை. ஸோ எல்லாமே கைக்கூடி விட்டது, அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்மளுக்கு இல்லை, இந்த சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்குது. அடுத்து ஃபோட்டோகிராஃப் இமேஜ் பார்த்தோம்னா நம்ம சொல்லப்பட்டது மாதிரி இந்த இருக்குல்ல 20 to 50 கேபிக்குள்ளே தான் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்கு இதான் ஃபாலோ ஆகும். அடுத்து ஃபோட்டோகிராஃப், லைவ் கேப்சர் எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கைட்லைன்ஸ் இருந்திருக்கும். அடுத்து வந்து சிக்னேச்சர்னு பார்த்தாலுமே லெஸ் தென் 10 to 20 கேபி இருக்குமே, இங்கே காணும், என் கண்ணுக்கு புலப்படவில்லையே. எங்கடா சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, சிக்னேச்சர் ஹேண்ட் ரிட்டன் எங்கடா சிக்னேச்சர் காணும், இதாக இருக்குல்ல. ஸோ 10 to 20 கேபி இருக்குதா, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான், மித்தபடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி ஒரு வந்துட்டான், இவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது டக்குன்னு வந்துட்டான். ஸோ இதுதான் பேட்டர்னு, நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். அந்த பேட்டர்னை பார்க்குறதுக்கு முன்னாடி சேலரியும் பாருங்கள். ஸோ வெயிட்டானது ஒன்று, எப்படி சொல்கிறது, எல்லா எக்ஸாமும் எல்லா ஜாபுமே வந்து ஓகே தான், நான் அதுக்காண்டி ஜாபை குறை சொல்லலை. பட் ஒரு சில பேருக்கு ஒரு கனவாக இருக்கும் இது. அதாவது என்ன சொல்ல வருது, நான் சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும் அப்படின்னு என்ன அர்த்தம், டாக்டர்னா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம், கிடையாதுல்ல. ஜஸ்ட் அது ஒரு வைப்பாக இருக்கும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை நம்ம டீச்சர்ஸ் யாரையாவது பார்ப்போம்ல, யாரை பார்க்கும்போது அவங்க இதை பற்றி பெருமையாக பேசும்போது நம்மளுக்கு அந்த வைப் ஒட்டிக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில் எஸ்பிஐ அது ஒரு பிராண்டு. ஸோ ஒரு பரவாயில்ல பேசப்படுறதில்ல, அதனால அதில் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த கேட்டகரியில் பாருங்கள், ஆம்பிஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், இருக்கிறது போதாது, நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஸோ நாட்கள் கம்மியாகவும் இருக்குது, அதே சமயம் அதிகமாகவும் இருக்குது, அது எல்லாமே நம்மளோட பார்வை தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம்.
டட்டா பை பை. வேறு ஏதாச்சும் டவுட்டு குவான்ஸை பற்றி அப்படி அக்கு வர ஆணி வர நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் டவுட்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா பை பை.